ஹாய் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாக இருங்க. கிளாஸ் போமா? 5ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் 4வது பாடம் கவனமுடன் செலவு செய்வோம் என்கிற பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இதுல 2 வகுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படிதானே? இப்ப 3வது பகுதிக்கு போறோம். போன வகுப்புல நம்ம என்ன படிச்சோம்? மாணவர்கள் வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? யாராவது செய்து பாத்தீங்களா? சரி, இங்க சில மாணவர்கள் அவங்களுடைய கல்வி நேரம், படிக்கிற நேரம் போக சில செயல்கள்லாம் செய்திருக்காங்க. அப்ப என்ன செய்திருக்காங்கன்னு பாப்போமா? இங்க பாருங்க, ஒரு மாணவர் செய்த ஒரு ஆர்ட் ஒர்க், ஃபிஷ் ஒயர் அப்படிங்கிறதுல தீப்பெட்டி குச்சியை பயன்படுத்தி வீடை அலங்காரம் செய்யறதுக்கான ஒரு இது செய்திருக்காங்க. பாத்தீங்களா? இது அவங்க வீட்டிலேயே அலங்காரத்துக்கு வைக்கலாம். இதை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா அதனுடைய காசு கிடைக்கும். அது ஒரு வருமான வழி. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி வேறொரு மாணவன் பாருங்க, மாஸ்க் தயாரிச்சிருக்காங்க. அவங்க வீட்டிலேயே சொந்தமா மாஸ்க் தயாரிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இப்படி அழகான மாஸ்க் தயாரிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? துணிய வச்சு மாஸ்க் தயாரிச்சிருக்காங்க. நம்ம கடையில் ஒரு மாஸ்க் வாங்கணும்னா இப்போ 20 ரூபாய் 30 ரூபாய் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? இப்ப மாஸ்க் நாம அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு காலம். மாஸ்க்னா முகக்கவசம். இதை எப்படி நமக்கு பயன்படுத்தலாம்? முகக்கவசமா பயன்படுத்தலாம். இது சொந்தமா தயாரிக்கும் போது இது ஒரு ஒர்க்கா அவங்க செய்திருக்காங்க. பாருங்க, வேறொரு மாணவன் செய்திருக்கிறது. பாருங்க, அழகான துணிப்பை. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, துணிப்பை. பாருங்க எவ்வளவு அழகா செய்திருக்காங்க. பாருங்க, துணிப்பை செய்திருக்காங்க. இதுல பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? வேறொரு மாணவன் செய்து துணிப்பை செய்திருக்காங்க. அவங்க படம் வரைச்சது அழகு இல்லை, அதனால அழகா துணிப்பை செய்திருக்காங்க. பாருங்க, வேறொரு மாணவன் இதே மாதிரி துணிப்பை செய்திருக்காங்க. பாத்தீங்களா? துணிப்பை. அப்போ இதெல்லாம் கழிந்த வகுப்பு பார்த்த பிறகு சில மாணவர்கள் செய்த செயல்கள். வருமானம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா அதிகமாக அவங்க செய்து வரும்போது அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இப்படியெல்லாம் வருமானம் ஈட்டலாம். புரிஞ்சுதா? இது மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கான சிறிய சிறிய வருமானங்களை ஈட்டலாம். நான் சொன்னேன், விவசாயம் செய்யலாம் இல்லையா? நம்முடைய அடக்கலை தோட்டங்கள் எல்லாம் வைத்தால் நமக்கு அதுலயும் வருமானம் கிடைக்கும். சரி, அது கல்வி நேரத்துக்கு பிறகுதான் செய்யணும். நம்ம கல்வி வேண்டாம், வருமானம் மட்டும் போயிடக்கூடாதுன்னு. சரி, பாடத்துக்கு போமா? போன வகுப்பில் நம்ம செலவை பற்றி படிச்சோம் இல்லையா? செலவு, நிறைய செலவு இனங்களை பற்றி எல்லாம் படித்தோம். வருமானத்தை படிச்சாச்சு, செலவை படிச்சாச்சு. போன வகுப்புல என்னது படிச்சோம்? பொருளாதார பாதுகாப்பை பற்றி படித்தோம். பொருளாதார பாதுகாப்புனா எப்படி? வரவு விட செலவு குறைவாக இருந்து நாம் மீதம் வைத்து சேமித்தால் அந்த குடும்பம் பொருளாதார பாதுகாப்பு உடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்படிதானே? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்முடைய பாட புத்தகத்துல ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவை அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. என்னது? வரவு செலவினுடைய ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்தினுடைய வரவு செலவு நம்ம பார்ப்போமா? பாருங்க, ஒரு குடும்பத்தின் மாதாந்திர வரவு செலவு கணக்கை பாருங்கள். பாருங்க, வரவு ரூபாயில கொடுத்திருக்கு. அது கீழே பாருங்க, இனம், தொகை. இனம் இது பாருங்க, சம்பளம். சம்பளம்னா என்னது? ஊதியம் அல்லது சேலரின்னு சொல்லுவோம் இல்லையா? சம்பளம் 20,000 ரூபாய். இதர வருமானம். இதர வருமானம் சொன்னா இது பல வருமானங்கள் இருக்கலாம். சிலப்போ காய்கறி தோட்டத்திலிருந்து காய்கறிகள் விட்ட காசு, இல்லைன்னா கால்நடைகள் பசுவதா இருந்தா பால் விட்ட காசு, எப்படியோ 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 21,000 ரூபாய் அவங்களுடைய வருமானம். அவங்களுடைய செலவை பாருங்க, பெரிய ஒரு நீண்ட நிலை இருக்கு. பாருங்க, செலவுல இனம் எது, தொகை எதுன்னு பார்ப்போம். அரிசி பலசரக்கு
4000 ரூபாய். காய்கறி 2000 ரூபாய். பால் மீன் 3000 ரூபாய். தொலைபேசி செய்தித்தாள் போனு நியூஸ் பேப்பர் 1000 ரூபாய். மின் கட்டணம் கரண்ட் பில் 900 ரூபாய். ஆடை 1000 ரூபாய். கல்வி 500 ரூபாய். மருத்துவம் 2000 ரூபாய். பயணம் 3000 ரூபாய். வங்கி கடன் அடைத்தது 3000 ரூபாய். காப்பீட்டு தொகை இன்சூரன்ஸ் 2000 ரூபாய். இதர செலவுகள் 1000 ரூபாய். செலவு பாருங்க, மொத்தம் எவ்வளவு ஆயிருக்கு? 23,400 ரூபாய் செலவாயிருக்கு. அந்த குடும்பத்தினுடைய வருமானம் 21,000 ரூபாயும் செலவு 23,400 ரூபாய். பாத்தீங்களா? இந்த குடும்பம் பொருளாதார பாதுகாப்புள்ள குடும்பமா இல்லையா? இங்க வரவு அதிகமா செலவு அதிகமா? எது அதிகம்? செலவு அதிகம். வரவு குறைவு. வரவுனா வருமானம் குறைவு. வருமானம் குறைவு, செலவு அதிகமா இருந்தால் அந்த குடும்பம் பொருளாதார பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த குடும்பம் பொருளாதார பாதுகாப்புள்ள ஒரு குடும்பமா இருக்கணும்னா என்னென்ன செய்ய வேண்டும்? புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய வரவு செலவை நாம என்ன செய்யணும்? ஒரு பகுப்பாய்வு செய்யணும். பகுப்பாய்வு செய்யணும். இப்ப பாருங்க, அவங்களுக்கு வருமானம் 20,000, 1000, 21,000 ரூபாய் இருக்கு. வருமானத்தை அதிகரிப்பதற்கு சில போது வேற வழிகள் இல்லாம இருக்கலாம். அப்போ வருமானம் 21,000 ரூபாய். செலவு எவ்வளவு? 23,400. ஒரு குடும்பம் பொருளாதார பாதுகாப்புள்ள குடும்பமா மாறணும்னா வரவை விட செலவு குறைவா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? செலவை குறைக்க வேண்டும். நம்ம போன வகுப்பிலே படிச்சோம், சிக்கனம் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அப்ப செலவை குறைக்க வேண்டும். இவங்களுடைய இந்த செலவுல எதை குறைக்க முடியும்? உணவை குறைக்க முடியுமா? முடியாது இல்லையா? சாப்பாடு எல்லாருக்கும் தேவை. வேற எதை குறைக்கலாம்? ஆடையை தவிர்க்கலாம்ல. இப்ப மின்சார கட்டணம் 900 ரூபாய் இருக்கு. நாம கரண்ட் எல்லாம் மின்சாரத்தை கட்டுப்படுத்தி செலவு பண்ணா அதை 700, 600 எல்லாம் கொண்டு வரலாம். அதை குறைக்கலாம். பயணம், அது நம்ம இப்ப ட்ரெயின்ல போனோம்னா ட்ரெயின் சார்ஜ் குறைவா இருக்கும், கார்ல போனோம்னா கூடுதலா இருக்கும். அப்படி பயண செலவுகளை குறைக்க முயற்சிக்கலாம். உணவுல கூட நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம கடைகளில் போய் பொருட்கள்லாம் வாங்குறோம் இல்லையா? ஆனா நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யுது? மக்களுக்கு நியாய விலையில் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. திரிவேணி ஸ்டோர், மாவேலி ஸ்டோர், நீதி ஸ்டோர் இப்படின்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருளுடைய விலை குறையும். அப்படியும் கட்டுப்படுத்தலாம். அப்போ செலவை குறைக்க வேண்டும் எனில் பல்வேறு வழிகள் உண்டு. அதன் வழி நாம் செலவை குறைத்தோம் எனில் என்ன செய்யலாம்? அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யலாம்? பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வரலாம். புரிஞ்சுதா? உங்க வீட்டுல எல்லாம் நீங்க செய்வீங்களா? உங்க வீட்டில் உள்ள பொருளாதார நிலையை நீங்கள் என்ன செய்யணும்? பகுப்பாய்வு செய்யணும். வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் அந்த செலவை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று நீங்க என்ன செய்யணும்? தீர்மானிக்க வேண்டும். இப்போ எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியா? இல்லையா? பல்வேறு தரத்தில் உள்ள வீடுகள் உண்டு. ஒவ்வொருடைய வருமானமும் ஒவ்வொருடைய செலவும் வெவ்வேறாக இருக்கு. அப்போ நம்ம வீட்டில் உள்ள இந்த வரவையும் செலவையும் நம்ம எழுதி வைக்கிறது உண்டுமா? உங்க வீட்டில் எழுதி வைப்பாங்களா? எழுதி வைக்கிறது உண்டுமா? தெரியாது இல்லையா? அப்படி எழுதி வைத்தால், நம்முடைய வருமானத்தையும் செலவையும் எழுதி வைத்தால்
அதை நாம முன்னரே அறிந்து தீர்மானித்து அதன்படி செலவு பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? மேம்பட்டதாக இருக்கும், பொருளாதார பாதுகாப்புடையதாக இருக்கும். இப்படி ஒரு குடும்பத்தினுடைய வரவையும் செலவையும் முன்கூட்டியே எழுதி பாதுகாத்து செயல்பட்ட அதனுடைய பேர் என்னது? குடும்ப வரவு செலவு திட்டம். ஆங்கிலத்துல ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி பட்ஜெட். பாருங்க, குடும்ப பட்ஜெட் என்றால் என்ன? ஒரு குடும்பம் தன்னுடைய வரவையும் செலவையும் முன்கூட்டியே எழுதி திட்டமிடுவதுதான் குடும்ப பட்ஜெட். அப்போ நமக்கு தெரியும் நம்முடைய வருமானம் இவ்வளவுதான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நாம் முன்கூட்டி தீர்மானித்தல். பட்ஜெட் என்ற வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்ஜெட் கேட்டிருக்கீங்களா? டிவில எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு திட்டம், முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய வரவு செலவு திட்டம். இது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தேவையா? இல்லையா? பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு பட்ஜெட் எல்லாம் தயாரிப்பாங்க. அதே மாதிரி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், இந்த பஞ்சாயத்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கிராம பஞ்சாயத்து, வட்டார பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், பிளாக் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இவங்க ஒரு வரவு செலவு உருவாக்குவாங்க. நம்முடைய மாநில அரசும் வரவு செலவு உருவாக்கும். நம்முடைய மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்டும் வரவு செலவு திட்டம் உருவாக்கும். நம்ம ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சிருக்க, அந்த பஞ்சாயத்துல என்ன செய்வாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க வீடு பக்கத்துல எல்லாம் ரோடு போடுவாங்க, தெருவிளக்கு போடுவாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க இல்லையா? அவங்க எப்படி செய்யறது? பணத்தை உடனே எடுத்து செய்வாங்களா? இல்ல. ஒரு வருடம் அந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு, அந்த பஞ்சாயத்துக்கு என்னென்ன வருமானம் வரும், அந்த வருமானத்தில் எதை முன்னுரிமை அடிப்படையில் செய்யலாம் என ஒரு திட்டமிடுவாங்க. அதுதான் பட்ஜெட். இது மாநிலம் அப்படின்னு சொல்லி, மாநிலத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி, கேரளா முழுவதும் ஒரு பட்ஜெட். அப்ப கேரளாவுடைய கேரள அரசுக்கு வருமானம் எப்படியெல்லாம் வரும், அவங்களுக்கு வருமானம் எப்படியெல்லாம் வரும் சிந்திச்சிருக்கீங்களா? கேரள அரசுடைய வருமானம் சொல்றது நிதி, டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பல்வேறு விதமான டாக்ஸ் உண்டு. நிலத்திற்கான லேண்ட் டாக்ஸ் உண்டு, கட்டிடங்களுக்கான பில்டிங் டாக்ஸ் உண்டு, தொழில் வரி உண்டு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உண்டு, வருமான வரி உண்டு. இப்படி பல்வேறு வகையான டாக்ஸ் வரும். இதெல்லாம் எவ்வளவு டாக்ஸ் வரும் பார்ப்பாங்க. பின்ன அரசு கட்டிடங்கள் எல்லாம் வாடகை கொடுத்திருந்தா அதுல இருந்து வாடகை கிடைக்கும். இந்த சேல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருட்களை விற்பனை செய்வதில் இப்ப ஜிஎஸ்டின்னு சொல்லப்படுது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிதியை சேர்த்து அந்த நிதி எவ்வளவு கிடைக்கும், இந்த நிதியை வைத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அரசாங்கம் திட்டமிடும். அப்படி திட்டமிடுவதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம வீட்டுல எல்லாம் ஒரு மாசத்துக்கு பட்ஜெட் போடுறோம் இல்லையா? இப்ப அரசாங்கம், மாநில அரசோ மத்திய அரசோ ஒரு மாசத்துக்கு இல்ல, அவங்க ஒரு வருடத்துக்கு தான் பட்ஜெட் போடுவாங்க. அந்த ஒரு வருடம் சொல்றது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை. ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை அந்த ஆண்டை நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பினான்ஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி ஆண்டு. இங்கே ஒரு கேள்வி பதில் வந்துருச்சு. நிதி ஆண்டு எனப்படுவது எது? ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையிலான காலகட்டம் ஒரு நிதி ஆண்டு, ஒன் பினான்சியல் இயர். இந்த காலகட்டத்திற்கான ஒரு பட்ஜெட்டை தான் என்ன செய்வாங்க? கேரள அரசு மத்திய அரசு செய்யுது. அவங்க எதுக்காக இந்த பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மக்களும் ஒரே தரத்தில் இல்லை. இங்க செல்வந்தர்களும் உண்டு, ஏழைகளும் உண்டு. அப்போ எல்லா மக்களும், நாட்டினுடைய மக்கள் ஒரே மாதிரி, ஏழை அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களும் தீட்டுவார்கள். இப்ப ரேஷன் கடையில அரிசி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? சாதாரண பாவப்பட்டவர்கள் தான் அதிகம் போய் வாங்குவாங்க, பெரிய பணக்காரர்கள் எல்லாம் போய் வாங்க மாட்டாங்க.
அவங்க 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வெளியே அரிசி வாங்குவாங்க. அப்போ பாவப்பட்டவர்களுக்கு அரிசி கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நியாய விலை கடை, ரேஷன் கடையெல்லாம் இருக்கு. இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் அரசு செய்து வரும். இப்ப அரசு மருத்துவமனை இருக்குது இல்லையா? இப்ப இன்ஜெக்ஷன் போடணும், இல்ல ஒரு மருந்து போனா அரசுக்கும் பைசா கொடுத்தாதானே வாங்க முடியும். நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்போம், 250-300 ரூபா வாங்குவாங்க. அரசு ஹாஸ்பிட்டல்ல போனா எல்லாமே ஃப்ரீ, இலவசம். அது எப்படி கிடைக்குது? அரசாங்கம் இப்படி ஒரு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் மக்களுக்காக எனது செலவிடுகிறது. இந்த செலவு, வரவு செலவுகளை திட்டமிடுவதுதான் பட்ஜெட். பட்ஜெட்னா என்னன்னு புரிஞ்சது இல்ல? இந்த பட்ஜெட்டை பாருங்க, இதுல செயல் பட்ஜெட் அப்படின்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பட்ஜெட் தயாரிக்கணும். ஒரு கோயில் திருவிழா, அதுக்காக நமக்கு திருவிழா நடத்த என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டு செயல்படுறது. பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டோம், டூர் போவாங்க தானே, சுற்றுலா போவாங்க இல்லையா? டூர் போடுறதுக்கு, டூர் போறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துக்கு டூர் போகணும்னு சொல்லிட்டு உடனே போனா போதுமா? அதுக்கு முன்கூட்டியே தீர்மானிப்பார்கள். அதுக்கு பேர் தான் இது செயல் பட்ஜெட். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் டூர் போறதுக்கு ஒரு இடத்தை தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? பஸ்ல போகணும். இப்போ பஸ்ஸுக்கு எவ்வளவு ரூபா ஆகும், உணவு எவ்வளவு ஆகும், அங்க பார்க்க வேண்டிய இடத்துக்கு எவ்வளவு ரூபா ஆகும் அப்படின்னு தீர்மானித்து மாணவர்களிடம் எப்படி பணம் வாங்கலாம் அப்படின்னு தீர்மானிப்பாங்க தானே. புத்தகத்தில் ஒரு அட்டவணை கொடுத்திருக்கு, அதை பார்த்து ஒரு சுற்றுலா செல்வதற்கான ஒரு செயல் பட்ஜெட் தயாரிக்கலாம். இப்ப செயல் பட்ஜெட்லயும் எனது வருமானமும் செலவும் இருக்கு இல்லையா? வருமானம் எப்படி வரும்? மாணவர்கள்ட்ட இருந்து, இப்ப சுற்றுலா செல்வம்னா மாணவர்கள்ட்ட பைசா வாங்குவாங்க இல்லையா? சில ஆசிரியர்கள் சிலப்ப பைசா கொடுப்பாங்க. சில பள்ளிக்கூடங்களில் யாராவது டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பைசா இருக்கும். அப்போ வரவு எதுன்னு பார்ப்பாங்க, செலவு. அப்போ சாதாரண சுற்றுலாவை பொறுத்தவரை என்னது, முதல்ல என்னென்ன செலவாகுங்கிறது கால்குலேட் பண்ணி கணக்காக்கி தான் என்ன செய்வாங்க, வரவை வருத்துவாங்க. அப்படிதானே? செலவு முதல்ல பார்ப்பாங்க. பஸ் ஆள்கிட்ட போய் பஸ்ஸுக்கு எவ்வளவு ஆகும். இப்ப நாம இங்கிருந்து கோழிக்கோடு வரை டூர் போறோம். இங்கிருந்து கோழிக்கோட்டு போறதுக்கு பஸ்ஸுக்கு எத்தனை ரூபாய்? அப்போ ஒரு பணம் ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த பஸ்ல நம்ம சீட் எத்தனை இருக்கும்? 49 சீட் இருக்கும். அப்ப நம்ம கூட்டுவோம் அந்த அமௌண்ட்டை 49ஆல வகுத்தா ஒரு ஆளுக்கு எத்தனை ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சு. 2 நாள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 நாள் 3 நேர உணவு எவ்வளவு வரும்? அங்கு பார்க்க வேண்டிய இடங்களுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கிறதா? இது அனைத்தையும் கூட்டி மாணவர்களிடையே பணத்தை வாங்குவாங்க. அப்போ அது மாணவர்களிடம் வாங்குவது வருமானம், வண்டிக்கு கொடுப்பது, உணவுக்கு கொடுப்பதெல்லாம் செலவு. இப்படி செயல் பட்ஜெட் தயாரிப்பாங்க. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வீடோடு தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்? சின்ன செயல் பட்ஜெட்டுகள் தயாரிக்கலாம். தயாரிப்பீங்களா? செயல் பட்ஜெட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பட்ஜெட் என்றால் என்ன பார்த்தோம் இல்லையா? பட்ஜெட் என்றால் அது குடும்ப பட்ஜெட் அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய வரவையும் செலவையும் முன்னரே தீர்மானித்து அந்த முன்னரே கண்டுகொண்டு அதற்கு ஏற்ப ஒரு திட்டமிடல் தான் பட்ஜெட். அது ஃபேமிலி பட்ஜெட், குடும்ப பட்ஜெட். அரசாங்கம் போடுவது என்னது? அது வேறொரு விதமான பட்ஜெட். அரசாங்கம் என்ன செய்யும்? பஞ்சாயத்தனில் அப்பகுதியில் உள்ள மக்களினுடைய நிலைமை, அந்த பகுதியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்கென்று ஒரு பட்ஜெட் போடுவாங்க. இப்ப நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சிருங்க. இப்ப நிறுவனங்கள் இருக்கு, ஒரு கார் தொழிற்சாலை இருக்கு, அவங்களும் இதே மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இந்த வருடம் இத்தனை கார்கள் விற்க வேண்டும், அதிலிருந்து இத்தனை வருமானம் வரும், அதில் நாம் நம்முடைய தொழிலாளர்களுக்கு இத்தனை ஊதியம் சம்பளம் கூட்டி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இத்தனை போனஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டமிடல் இடுவாங்க. அதுவும் என்னது? ஒரு விதமான பட்ஜெட். இப்படி பட்ஜெட் போட்டுதான் என்னது நம்முடைய அரசாங்கம் செயல்படுகிறது. இருந்தாலும் நம்ம போன வகுப்புல பார்த்த மாதிரி எதிர்பார்க்கும் செலவு, எதிர்பாராத செலவு அப்படின்னு இருக்கு இல்லையா? எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டாலும்
நம்முடைய அரசாங்கத்தில் ஆனாலும் சரி, தொழிற்சாலைகள் ஆனாலும் சரி, வீட்டில எல்லாம் எதிர்பாராத செலவுகள் வரும். இப்ப நம்ம பார்த்தோம், நம்முடைய கேரளாவில் 2 வருடங்களாக எனது பிரளயம் அப்படிங்கிற வெள்ளப்பெருக்கு வந்தது. அது முன்கூட்டியே வரும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல பணம் ஒதுக்கி வைப்பாங்களா? இல்ல இல்லையா? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத செலவுகள். இப்ப கூட கேரளாவில் பாத்தீங்கன்னா புரைகி சுழலி காற்று வருது அப்படின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இடைக்கு நிவர் சுழலி காற்று அப்படின்னு ஒண்ணு வருது. இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வருமா? வராது. அப்ப இதெல்லாம் என்னது? எதிர்பாராத செலவுகள். இதையும் அரசாங்கம் செய்துதான் ஆக வேண்டும். அரசாங்கம் செய்துதான் இல்லையா? மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, இல்ல மக்களுக்கு ஒரு இடையூறு வரும்போது அரசாங்கம் கைகட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா முடியுமா? முடியாது. அப்போ அங்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்பால் அவங்க செயல்பட வேண்டிய வரும். உங்களுக்கு இதுவரை கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த பாடப்பகுதியினுடைய தொடக்கத்தில் நாம் என்ன பார்த்தோம்? வருவாய் கிடைக்கக்கூடியது தொழில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் தொழில் அப்படின்னு பார்த்தோம். இந்த தொழில் செய்யும் போது நமக்கு வருமானம் கிடைக்கின்றது. வருமானம் பல வழிகளில் கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எப்படி எல்லாம் பார்த்தோம்? ஊதியமாக, வாடகையாக, கமிஷனாக, வட்டியாக, தினக்கூலியாக, ஓய்வூதியமாக, லாபமாக பல வழிகளில் வருமானம் வருகிறது என்பதை நாம இந்த பாடத்தின் துவக்கத்தில் பார்த்தோம். அப்படிதானே? அப்படி வருமானம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த பாருங்க, செலவு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். செலவு என்பது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை பல்வேறு செலவுகள் உண்டு. உணவுக்கான செலவு, மின்சார கட்டணம், கடன் அடைத்தல், மருத்துவம், கல்வி செலவு, இப்படி நிறைய செலவுகள் உண்டு இல்லையா? அப்படி செலவுகள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமா? பொருளாதார பாதுகாப்பு என்றால் என்ன அப்படி படிச்சோம். பொருளாதார பாதுகாப்புன்னு சொல்றது எப்படி? வரவை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும். வரவில் செலவு போக மீதம் வைத்தல், சேமிப்பு அப்படின்னு படிச்சோம். இப்படி சேமிப்பு வரக்கூடிய வீடு பொருளாதார பாதுகாப்புள்ள வீடு என்பதை நாம தெரிந்து கொண்டோம். ஒரு சிக்கனம் என்பதை தெரிந்து கொண்டோம் இல்லையா? சிக்கனம் என்பது என்னது? ஆடம்பர பொருட்களை வாங்கல் தவிர்த்தல், ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து சிக்கனமாக வாழ வேண்டும். சிக்கனத்தின் வழியாக பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொண்டோம். வருமானம் ஈட்டுவதற்கான வழிகளை தெரிந்து கொண்டோம். ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவை நாம இங்க பகுப்பாய்வு செய்யணும் இல்லையா? அப்படி பகுப்பாய்வு செய்யும் போது வரவு எப்படியெல்லாம் வருது, என்னென்ன செலவுகள் இருப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும் எனில் எப்படியெல்லாம் செலவை குறைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பட்ஜெட் என்றால் என்ன பார்த்தோம் இல்லையா? பட்ஜெட்னா என்னது? ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவை முன்னரே திட்டமிட்டு செயல்படுவது ஃபேமிலி பட்ஜெட், குடும்ப பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம். பட்ஜெட் எங்கெல்லாம் நடத்துறாங்க, செயல்படுத்துறாங்க? நிறுவனங்கள், பஞ்சாயத்து, மாநில அரசு, மத்திய அரசு, தொழிற்சாலைகள், இங்கெல்லாம் பட்ஜெட் உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம். அரசு எப்படி பட்ஜெட் உண்டாக்குறோம்னு பார்த்தோம். அரசு என்னது? மாதத்துக்கு அல்ல, ஒரு வருடத்திற்கு பட்ஜெட் உருவாக்குறது பார்த்தோம். அந்த பட்ஜெட் உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நிதி ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிதி ஆண்டுன்னு சொல்றது எப்படி? ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை உள்ள காலகட்டம் தான் ஒரு நிதி ஆண்டு என்பதை தெரிந்து கொண்டோம். என்ன பார்த்தோம்? செயல் பட்ஜெட் உருவாக்க பார்த்தோம் இல்லையா? நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு சுற்றுலா செல்வதற்கான செயல் பட்ஜெட் உருவாக்கும். உங்க வீட்டிலையும் பல்வேறு நிகழ்வுகள் வரும்.
அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஷேர் பட்ஜெட் உருவாக்கலாம். இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடும் நல்ல பொருளாதார பாதுகாப்புள்ள வீடாக மாற வேண்டும் எனில் நீங்க என்ன செய்யணும், நீங்க ஒரு குடும்ப பட்ஜெட் வரவு செலவு திட்டம் உருவாக்கணும். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க். நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவை அட்டவணைப்படுத்தணும். சும்மா போய் உங்க அப்பாட்ட போய், அப்பா உங்க வருமானம் என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு அட்டவணை போடணும்னா அப்பா திரும்ப சொல்ல மாட்டார். அவருடைய வரவு தெரியுங்கிறதுக்காக இல்ல, அவருடைய வரவு செலவு குறைவா இருக்கும், அவரு சொல்ல மாட்டார். அப்ப நீங்க விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வரவு செலவை குறித்து படிப்பிச்சாங்க, நம்முடைய பொருளாதார பாதுகாப்பை குறித்து படிப்பிச்சாங்க. நம்ம குடும்பம் பொருளாதார பாதுகாப்புடைய குடும்பமா மாறணும், அதுக்கு நாம ஒரு பட்ஜெட் உண்டாக்கலாம், அதுக்கு நீங்க எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அவங்களுடைய வருமானத்தை கேட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செலவா கேட்டு எழுதணும். அப்படி வரவு செலவை அட்டவணைப்படுத்தி உங்களுடைய குடும்பம் பொருளாதார பாதுகாப்புள்ள குடும்பமா இல்லையா என்பதை நீங்கள் உணர்ந்து உங்க அப்பா அம்மா கிட்ட தெரிவிக்கணும். அவங்களுக்கு இந்த பொருளாதார பாதுகாப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து வைக்கணும். செலவை குறைக்க வேண்டுமெனில் குறைப்பதற்கான வழிகளை குடும்பத்தோடு இருந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். அப்படி ஆலோசித்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு பொருளாதார பாதுகாப்புள்ள குடும்பமாக மாற்ற வேண்டும். சரிங்களா? நீங்க ஒவ்வொருவரும் ஒரு குடும்ப பட்ஜெட் உருவாக்கி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த பாடம் நன்றாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஆசிரியர்களிடம் கேட்க வேண்டும். பாட புத்தகத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். ஓகே, பாய்.